நம்ம போன கிளாஸில் ஆவிடில் எப்படி ஒரு பின் க்ரியேட் பண்ணுறது, ஆவிடோட பேசிக் இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் அந்த பின்னில் எப்படி ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது அண்ட் இருக்க 2 டைப் ஆஃப் இம்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பின் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பின் ஏரியா உங்களுக்கு க்ளோஸில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பின்னில் ரைட் கிளிக் இன்புட் சோர்ஸ் ப்ரௌசர் போனேன்னா என்னோடய லொக்கேஷன் கேட்கும். ஸோ என்னோடய ஃபூட்டேஜ் இங்கே இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். லிங்க் இம்போர்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் லிங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் கொடுத்த உடனே என்னோடய ஃபைல் உள்ள லிங்க் ஆயிடுச்சா, அதாவது இம்போர்ட் ஆயிடுச்சா. ஸோ இது வந்து லிங்க் மெத்தட். இந்த லிங்க் மெத்தட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்கில் நிறைய ஃபுட்டேஜ் இருக்குன்னா ஸோ அப்படியே அந்த ஹார்ட் டிஸ்க்லேயே அந்த ஃபுட்டேஜ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, உங்களுக்கு ப்ளேபேக் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்காது. இப்போ உங்ககிட்ட நல்ல ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இல்லை, லோ அண்ட் இல்லைனா ரொம்ப பேசிக்கான ஒர்க் ஸ்டேஷன் வச்சுருக்கிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. இன்னொரு டைப் ஆஃப் இம்போர்ட் இருக்குது. ஸோ அதுதான் மெயினான இம்போர்ட். இது வந்து லிங்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்புட் சோர்ஸ் ப்ரௌசர் போனீங்கன்னா உங்களோட ஃபுட்டேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஃபுட்டேஜ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இம்போர்ட் அப்படின்னு இருக்கா, இதை நான் கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதை என்ன பண்ணோன்னா, இந்த ஃபைல் அப்படியே இம்போர்ட் பண்ணாமல் ஆவிடுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். அதாவது டிரான்ஸ்கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் எஸ் டு ஆல் கொடுத்தேன்னா டிரான்ஸ்கோட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்கோட் ஆகிட்டு ஸோ அந்த இடத்துல இம்போர்ட் ஆகிருக்கா. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம லிங்க் பண்ண ஃபைல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களோட ப்ராஜெக்ட் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது வந்து ஆவிடுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிரும், டிரான்ஸ்கோட் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைக் எந்த லேகும் இருக்காது. நீங்கள் எஃபெக்ட்லாம் எவ்வளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லேக் இருக்காது. ஸோ இம்போர்ட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஸோ இந்த லிங்க்கோட இம்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களோட சிஸ்டம் மெமரி சீக்கிரமாக ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் உங்கள்கிட்ட ரொம்ப பேசிக்கான சிஸ்டம் இருக்குன்னா நீங்கள் இம்போர்ட் கூட பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் இம்போர்ட் அண்ட் லிங்க். இப்படி தான் ஒரு ஃபுட்டேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.